சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார். அத்திக்கடம் அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம், அதை நிறைவேற்ற வேண்டும். அவர் ஏற்கனவே கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதற்கட்ட பணி துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது, திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய கனவு நனவாகின்ற விதமாக அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் கோரிக்கையை. அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கடம் அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் நிறைவேற்றப்படும். விவசாயிகளுக்கும் குடிப்பதற்கும் தேவையான நீர் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. இதனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கிருக்கின்ற ஏரிகளை சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.